என்பது மனிதர்களிடமிருந்தும் பிற ஜீவன்களிடமிருந்தும் காணப்படும் ஒரு இயல்பான செயலாகும். கொட்டாவி என்பது வாயை விரிய திறந்து ஆழமாக காற்றை உள்ளிழுத்து பின்னர் அதை வெளியேற்றும் ஒரு பிரதிபலிப்பு செயல். இச்செயலின் நோக்கம் என்ன, ஏன் இது நிகழ்கிறது என்பதை பற்றி விஞ்ஞானிகள் தொடர்ந்து ஆராய்ந்து வருகின்றனர். சாதாரணமாக தூக்கமும் சோர்வும் கொட்டாவியின் முதன்மையான காரணங்களாக கருதப்படுகின்றன. நமது உடல் மற்றும் மூளை ஒரே நிலை சிதையில் சோர்வடைந்து கவனக்குறைபாடு ஏற்படும் போது இதை சமநிலைப்படுத்த மையம் முயற்சி செய்கிறது. இதற்கான பூர்த்தியாக கொட்டாவி மூளையில் ஆக்சிஜன் மற்றும் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க உதவுகிறது என ஒரு கோட்பாடு கூறுகிறது. ஆனாலும் இரத்தத்தில் ஆக்சிஜன் அல்லது கார்பன் டை ஆக்சைடின் அளவுகள் நேரடியாக கொட்டாவியை தூண்டுவதில்லை என்று ஆய்வுகள் விளக்குகின்றன. மேலும் கொட்டாவி மூளை வெப்பநிலையை கட்டுப்படுத்துவதில் பங்கு வகிக்கிறது என்ற கோட்பாடும் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆழமான மூச்சு மற்றும் வாய் மூடல் செயல்முறைகள் மூளையில் சிரமத்தை குறைத்து உஷ்ணத்தை நிர்வகிக்க உதவுகிறது. இது மட்டுமல்ல, கொட்டாவி விடுவது ஒரு தொற்று செயலாகவும் கருதப்படுகிறது. ஒருவர் கொட்டாவி விடும்போது அதை பார்த்த அல்லது கேட்ட மற்றவர்கள் தாமாகவே கொட்டாவி விடுவதும் பலரின் அனுபவமாகும். இதற்கு உடல் மற்றும் மன உணர்வுகளுக்கிடையேயான தொடர்பு காரணமாக இருக்கலாம். குறிப்பாக தொற்று தன்மையுடன் கொட்டாவி உருவாகும் தன்மை மனிதர்களின் முன்னோடி சமூக வாழ்க்கையின் அடிப்படையில் உருவானதாக கருதப்படுகிறது. இதன் மூலம் ஒரே சூழலில் இருக்கும் குழுவினர் ஒரே சமயத்தில் விழிப்புடன் இருக்கவும் செயல்படவும் செயல் தூண்டலாக கொட்டாவி செயல்பட்டிருக்க வாய்ப்புள்ளது. மற்றொரு கோட்பாடு கொட்டாவி மூளையின் சோர்வை சிக்னலாக காட்டுவதற்காக மெல்லிய எச்சரிக்கை முறையாக இருக்கலாம் என குறிப்பிடப்படுகிறது. குறிப்பாக நீண்ட நேரம் ஒரே செயலில் கவனம் செலுத்தும் போது சோர்வு அல்லது சலிப்பு அதிகரிக்கும். இது மூளை தன்னைத்தானே சீராக்கவும் புதிய தாக்குதல்களை எதிர்கொள்ளவும் தயாராகும் ஒரு யுக்தியாக நடக்கலாம். இவை அனைத்தையும் பொருத்தமாக பார்க்கும்போது கொட்டாவி என்பது ஒரு சோர்வின் அறிகுறி மட்டுமல்ல, அது உடலின் செயல்திறன் மேம்படுத்தும் இயல்பான முயற்சியுமாக இருக்கலாம். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.